அவங்கள்ட்ட போய் நீ சொல்லிக்க. பேராதே பேராதே பேருதேன். யாருடைய பேருனா சேக்கிழாரோட பேரு. மண்டை ரெண்டா புலந்துட்டு விட்டுருவேன். ராஜராஜ சோழனோட பேர். ராஜராஜ சோழனுடைய இயற்பெயர் என்னன்னா அது அருண்மொழிவர்மன். அருண்மொழி தேவன். அப்படி சொல்லுங்க. இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தேன் எல்லாரும் ஆமா போடுற மாதிரி போட்டு. ஆமா வாமாலாம் போட முடியாது. தப்புனா தப்பு தப்புதான். அருண்மொழி தேவன் சேக்கிழாரோட இயற்பெயர். அவர்தான் சுந்தரமூர்த்தி அடி எடுத்து கொடுக்க சிவபெருமான் கனவில் வந்து அங்கே எனக்கு தேவையானது எழுதி கொடுத்தார். பெரிய புராணத்துக்கு இயற்பெயர் திருத்தொண்ட தொகைன்னு பேரு. கேட்டா அதுக்கு மட்டும் சொல்லுங்க. ஆத்து ஆத்து ஆத்துறது எனக்கு பிடிக்காது. நீங்க கேட்ட நான் சொல்றேன் பேரு. அத நான் சொல்றேன். சொல்லு. 60 நாயன்மார்ல எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள்? 60 பேர் ஆண்கள் 3 பெண்கள். யார் அந்த 3 பேரு? மங்கையர்க்கரசியார், இசைஞானியார், அங்கே புனிதவதி என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார். இதுல நான் ஒரு சின்ன பாராட்டு உங்களுக்கு கொடுப்பேன். சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இசைஞானியார் சொல்லிடுவாங்க, காரைக்கால் அம்மையார் சொல்லிடுவாங்க. ஆனா 3வது ஆள் யாருன்னா திலகவதி யாருன்ற வார்த்தை பயன்படுத்தும். சொல்ற அறிவு ஜீவிலாம் இந்த உலகத்துல இருக்கு. திருநாவுக்கரசரோட அவர் அக்கா. அந்த அம்மா சிறந்த பக்தி மந்தை மாற்றுக்கிறதுல அவருடைய தம்பியை சமணத்துல இருந்து சைவத்துக்கு அழைத்து. ஆனா அந்த அம்மா 60 நாயன்மார்கள் இருக்காங்களா? மங்கையர்க்கரசியார் மதுரை 80லே பாண்டிய நாட்டிலே சைவம் தழைத்தவங்க வாழ்ந்த அந்த பெண்மணி யாருன்னா அவதான் முதல்ல சோழ நாட்டிலே அழைத்து வர செய்தார். சோழ நாட்டிலே பழையாறு என்ற ஊரிலே பிறந்து இங்கே வாக்கப்பட்டு வந்த அம்மா மண்ணை மதமாறிட்ட புருஷ மதம் என்று சொல்லக்கூடிய மன்னனுக்கு வாக்கப்பட்டு வந்ததான் நின்ற சீர் நெடுமாறன் என்ற விபூதியை பூசி திருஞான சம்பந்தர் பெருமை கொடுத்தார். சைவம் புருஷ மதம் மாறிட்டா, மந்திரி மதம் மாறிட்டார், நாட்டு மக்கள் மதம் மாறிட்டாங்க. இந்த அம்மாவும் மதம் மாறினா மதுரையில் இன்னைக்கு சைவமும் கிடையாது, மீனாட்சி அம்மன் கோயிலும் கிடையாது. அந்த அம்மா ஒரு தனி மனித பெண்மணியாக இருந்து திருஞான சம்பந்தரை வரவழைத்து குலச்சிறை என்று சொல்லக்கூடிய நாயனார் மூலமா அழைத்து வந்தார்கள். அவர்னால்தான் தூது அனுப்பி ஞான சம்பந்தரை வர வச்சாங்க. அனல்வாதமா புனல்வாதமா ஏற்பட்ட பிறகு சைவம் தழைத்தது. அந்த பஞ்சாயத்தை அப்படி விட்டுருவோம். இப்ப இது 60 நாயன்மார்கள். ஆனா அந்த 60 நாயன்மார்கள்ல ஒரு 4 பேர் மட்டும் தனியா சொல்லுவோம் இல்லையா? யார? அப்பர் சுந்தரர். யாரைனா மொத்தமா பேர் என்ன? அதுக்கு அப்புறம் பிரிச்சு சொல்லலாம். 4 பேர் என்னன்னு சொல்றோம்? சமயக்குறவர்கள். சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்றோம். 4 பேர். இப்ப பேர் என்ன சொல்லு? அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் அப்படின்னு 4 பேர் சொல்லிருக்க. ஆனா 2 பேர் தான் சொல்லிருக்க. 2 பேரா? ஆமா 4 பேர் கட்டல. நீ 4 பேர் சொல்லணும்ல. அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் 2 பேர் சொல்லிருக்கியா? 4 பேர் சொன்னேன். காது கேட்கிறா கேட்கலையா உங்களுக்கு? ஒரு பொய்க்கு ஒரு அளவு வேற. என்ன கேக்குறியா? எனக்கு காது கேட்கலன்றியா? ஒரு குண்டூசி விழுந்தா கூட என் காதுல விழுது. நீ என்ன பார்த்து காது கேட்கலன்னு சொல்ற? 4 பேர்ல காட்டி சொல்ற. கண்ணுமா தெரியல வெறும் எண்ணிக்கை கூட. மறுபடியும் சொல்லி சொல்லுமா. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரமூர்த்தி நாயனார். இப்ப 2 பேர் சொல்லிருக்கியா? மிச்ச 2 பேர் எப்ப சொல்லுவ? திமிரா உனக்கு? ஒரு 4 பேர் கேட்டா சாமி இதுனா அப்படி சொல்லணும். இப்ப நீ 2 பேருக்கு சொல்லியிருக்க. 4 பேரையும் நீ சொல்லுவேன்னு எதிர்பார்த்து மிச்சம். ஏன்னா மறுபடியும் நீ திருப்பி அங்கே போவ. ஏன் நான் 6 பேர் கட்டல, நீ 3 தானே சொன்னு. இப்ப நான் சொல்றேன் மிச்சம் 3. அது 3 சொன்னதுக்கு பிறகு 4 பேரை இந்த வாயில நீ சொல்லல. அப்புறம் பாத்துக்கிறேன். பழனிக்கு பேர் திருவாவேனகுடி. 3 வந்துருச்சு. இயற்பெயர் கேட்டனா அதுக்கு எம்பிட்டு எரியுது பாருங்க அடிவயிறு. இல்ல என் கேள்வி தப்புன்னு சொல்லி பாரு. சாமி நீ கேட்ட கேள்வி தப்பு. இப்படி இல்ல சொல்ல முடியுமா உன்னால? கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது, சவாலாகும்ல. சவால் விட்டுருக்கேன். இப்ப நான் பதில் சொல்றேன் கேட்டுக்க. 4வது விடைவிடா நீ சொன்னது சுவாமி மலைய. ஏன் சுவாமி மலை? அந்த கதை அது ரொம்ப பெரிய கதை. சுருக்கமா சொல்றேன். பிரம்மனை கொட்டி சிறை வச்சுட்டாரு முருக பெருமான். சிவன் கேட்கிறாரு, ஏப்பா நீ படைப்புகளை சிறை வச்சேன்னு. மம்பட்டி எடுத்து மாங்கமான்னு வரப்ப வெட்டினியா வாங்க. அப்பா கேட்கிற சிவபெருமான் எதை தண்ணியோட குடிக்க விட மாட்டேங்குது. ஒரு சொட்டு தண்ணி தொண்டையில இறங்குச்சுன்னா என் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்த மாதிரி. ஒருபோதும் வள்ளியை தற்கதப்ப தண்ணி குடிக்க விடுறதே இல்லை. 5000 ரூபாய் சம்பளம் உங்களை போய் சேர. அதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. 5000 ரூபாய் சம்பளம் வாங்காம கிடைக்காத மகிழ்ச்சி இதிலே கிடைக்கிறது எனக்கு. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அப்ப சிவன் கேட்கிறாரு, ஏப்பா நல்லா வருவீங்க, ஏப்பா சிறை வச்சேன் பிரணவ மந்திரத்திற்கான பொருளை ஒன்றை கேட்டேன். பிரம்மன் சொல்லல, சிறை வச்சுட்டேன். சரி உனக்கு தெரியுமா? தெரியும், சொல்லு. சரி நான் சொல்லுவேன். சொல்பவன் குரு, கேட்பவன் சீடன். என் முன்னாடி கைகட்டி வாய் பத்துனீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை கூறுகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே தன் மகன் என்று பாராமல் சிவபெருமான் கைகட்டி வாய் பத்தி நின்றார். அப்படி தகப்பனுக்கே சுவாமியாக சுவாமிநாதன் அமர்ந்த மலை இன்னைக்கு சுவாமி மலை. அப்ப சுவாமிநாதன் அமர்ந்ததுனால தானே சுவாமி மலை. அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல, அந்த பேர் தான் திருவேரகம் என்பது அதோட பேர். திருவேரகம். ஏன்னா திரு ஏடகம் வந்து மதுரையில. ஏன்னா அது 7 கரை சேர்ந்து அது ஒரு இது திருவேரகம். வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது ஒண்ணு.
அதுக்கு வழி திருத்தணிகை. ஏன் திருத்தணிக்கை? சூரனை அளிக்க கோபத்தை தணிக்க அமிர்தமலை திருத்தணிக்கை மலை. அப்ப அந்த ஊருக்கு ஒரு பேர் இருந்திருக்கும்ல, அதுதான் குன்றுதோர் ஆடல் என்பது தணிக்கையுடைய உண்மையான பேர். அதன் பிறகு நம்ம பேசுற மாதிரி பழமுதிர்ச்சோலை. ஆனா ஏற்கனவே இங்க திருமால் குடிகொண்டதால் அந்த மலையின் ஆரம்ப கால பெயர் திருமாலிரு சோலை. அப்ப சுவாமி மலைக்கு திருவேரகம், திருத்தணிக்கு குன்றுதோர் ஆடல், பழமுதிர்ச்சோலைக்கு திருமாலிருஞ்சோலை. மிச்சம் 3 வந்துருச்சா? ஒத்துக்கிறியா? மண்டை ஆட்டாவத்தாது. 4 பேர் கேட்டேன், 2 பேர் தான் சொல்லியிருக்க. 4 பேரும் சொல்லு. மருள் நீக்கியார். யாரோட பேரு? திருநாவுக்கரசரோட பேரு மருள் நீக்கியார். ஆமா, 3 வந்துருச்சு. ஆளுடை பிள்ளை என்று சொல்லக்கூடியது திரு ஞான சம்பந்தரோட பேர். ஓ, அது வேற இருக்கா? ஆமாமா, அது ஆமாமா, நான் நம்ம கேள்வி தப்பா கேட்டேன். சரி, அப்படி பார்த்தா இன்னும் 1 மிச்சம் இருக்கு. இன்னும் சொல்ல முடியாது. இருமா, இல்ல நான் திணியா சம்பந்தம் என் நினைவுலே இல்ல. ஆமா, அவருக்கு பேரு ஆளுடைய மீது அவ இயற்பெயர் தானே. இப்ப 3ஆவது ஒண்ணு இருக்கு. அப்ப நியாயப்படி 4 பேர் கேட்டதுக்கு நீ 1 பேர் தான் சொல்லியிருக்க. இன்னொரு பேர் திருவாத ஊரிலே பிறந்தார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர், அவரோட பேர் மாணிக்கவாசகர். அவர் தான் அரிமர்த்தர பாணியத்து அமைச்சரா இருந்தாரு. போய் ஆவணர்கள் அவருக்கு தான் வெள்ளம் வந்துச்சு, இறைவன் வந்தாரு, அரசரடி பெற்றாரு. அதெல்லாம் அந்த பஞ்சாயத்து அப்படி ஓரமா வச்சிருவோம். சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார் இல்லையா, அங்கதான் பிரச்சனை. ஏன்னா சுந்தரன் ஏன் பேர் இருந்துச்சுன்னா சிவபெருமான் கையில இப்ப சிவனுடைய உருவம் இருக்கும்ல, சிவனுக்கு எப்படி உருவம் இருக்கும்? அழகான தோற்றம் தான் சிவனுக்கா. ஆமா, பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் அசிங்கமா தான், பாக்குறதுக்கு அழகு தானே. அசிங்கமா இருந்தாலும் வார்த்தையை பயன்படுத்தல, அசிங்கமா தான் இருப்பாரு. என்ன உடம்பு உனக்கு புளித்தோல், சுடுகாட்டு சாம்பல் அள்ளி தேய்ச்சி சடாமுடி, ரண கொடூரமா இருப்பாரு. ஆனா சிவனுக்கு ஒரு ஆசை, நம்ம அலங்காரம் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அழகா இருந்து பார்த்தா எப்படி இருக்கலாம். அலங்காரம் பண்ணாரு, கண்ணாடி முன்னாடி நின்றாரு, சுந்தரா வாய் என்று சொன்னார். அப்ப கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு உருவம், அவர்தான் சுந்தரர். அந்த கையிலையில் இருக்கும் பொழுது அவருக்கு அழகான விஷயத்தை எடுத்துக்கொண்டு சென்று கொடுத்தால் அழகான சுந்தரர் என்று பெயர். அதே சுந்தரர் பூலோகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு நம்பியாரூரன் ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்த வேண்டாம். அப்ப சுந்தரம் என்பது சுந்தரர் என்பது தேவலோகத்தில் இருந்ததால் அந்த பேர் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு மத்த எல்லாருமே அதாவது ஒரு அடியார் கோலத்தில் இருப்பாங்க. ஆனா சுந்தரர் மட்டும் ராஜ அலங்காரத்தில் இருப்பார். தோழனம் அவர் மட்டும், ஏன்னா அவர் மட்டும் அவருடைய தம்பிரான் தோழன் ஒரு பேரே இருக்கு இல்லையா. அதனால்தான் உனக்கு மிடக்கும் விளக்கிற்கு வாட திருவண்ணை நல்லூர் கண்டு அழைத்து சென்ற மணக்கோலத்துடன் இருந்த சுந்தரமூர்த்தியை பாத்தீங்களா. சிவபெருமான் தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொண்டது 2 பேர். ஒன்னு சுந்தரரையும், இன்னொருவர் கண்ணப்ப நாயனார். ஏன்னா சிவபெருமானுடைய வழிபாடு முறை என்பது பேர் கண்ணப்ப நாயனாரும் பக்தி தான். இன்னொருவர் யார் என்றால் அவர் தான் பட்டினத்து சுவாமிகளை வந்த குபேரன். குபேரன் தான் பட்டினத்து சுவாமிகள், அவர் தான் நண்பனாக ஏற்றுக்கொண்டார். 63 நாயன்மார்கள். சிறப்பான தோழன் என்று சொன்னால் ஒருவன் தான், அவன் தான் அங்கே சுந்தரமூர்த்தி. இந்த கதைக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா பட்டினத்து சுவாமிகளை வந்து அந்த குபேரன் தான் நண்பனா வந்தார். காலில் இருக்க செருப்பு கழட்டி சப்பு சப்புன்னு அடிச்சு சுத்தம் பண்ணுவாரு. மத்த ஆள் அந்த சிவன் வாயில் நீர் எடுத்து வந்து துப்பி அதுதான் நீர் அபிஷேகம் பண்ணுவார். கரிய வாயில தின்னு இந்த சுவையா இருந்தா அந்த கரிய சிவன் கொடுப்பாரு. பேச்சுல அம்பிட்டு பாயோட கிளம்பிட்டாங்க. போதும்டா நாடகம், நீங்க பேசியே முடிச்சிருக்கீங்களா? 4 மணி வரைக்கும் அது தூங்குனாலும் விட மாட்டாங்க, கத்தி தொலைகிறாங்கன்னு கடுப்புல. எங்க வேலை அதுதான், மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படியான சிறப்பை கொண்டவர் எம்பெருமான் சிவபெருமான் கதையில. இப்ப சிவனுடைய வணங்கக்கூடிய முறை ஒண்ணு இருக்குல்ல, இப்ப ஓரறிவு யாருக்கு? புல் பூண்டு தாவரங்களுக்கு. என்னமா திட்டுற? என்ன வார்த்தை சொன்ன? புல் பூண்டு தாவரங்களுக்கு. புல் பூண்டு சரி. அடுத்து ஈரறிவு யாருக்கு? புழு பூச்சிகளுக்கு. 3 அறிவு என்னைய போய் இப்படி கேட்டுப்பட்டீங்களே சுவாமி, உங்களை என்னைக்கா சரி சொல்லு விஷயத்துக்கு வா. ஈரறிவு புழு பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழும் சந்துகளுக்கு, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்கிற்கு, 6 அறிவு மனிதனுக்கு, 7 அறிவு ரிஷிகளுக்கு, 8 அறிவு இறைவனுக்கு, 8ஆவது அறிவு என்று ஒரு 6 அறிவு கொண்ட மனிதன் வழிபடுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 7 அறிவு கொண்ட முனிவர்கள் வழிபடுவதிலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவனும் 2 அறிவு கொண்ட ஒரு ஜீவனும் இணைந்து இறைவனை வழிபட்டார்கள் ஒரு ஸ்தலத்துல. எங்க? 5 2 5 2 7 இல்ல வரும். ரொம்ப முக்கியப்பா, யாருக்கு தெரியாதா 5 2 7 மனுஷன் தானே எல்லா இடத்துலயும் போய் வழிபடலாம். அதுதான் எல்லாருக்கும் தெரியுமா. மனிதன் தானே ஒரு ஆலயத்தை எழுப்பி இறைவனுக்கு பதிகமாடி சிறப்பு கொடுக்கின்றார். ஆனா அந்த ஸ்தலத்துல 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவனும் 2 அறிவு கொண்ட ஒரு ஜீவனும் வழிபட்டு சிறப்பு கொடுத்தது எங்க? பஞ்சபூத ஸ்தலங்கள். பஞ்சபூத ஸ்தலங்களும் நீர், நிலம், காற்று, ஆகாயம், வாயு, நெருப்பு என்று சொல்வார்கள். பாருங்க, பஞ்சபூதத்துல முதல்ல நீர். உலகம் பிரளயம் ஏற்படும்னாலும் அது நீர்னாலதான். அந்த நீருக்கான ஸ்தலம் எங்க அப்படின்னா திருவானைக்கால் என்ற பெயர். இந்த திருவானைக்கால்ல ஜம்புகேஸ்வரரா நீருக்கான ஸ்தலமாக ஐலாண்டேஸ்வரி ஆலயத்தில் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் பாருங்க நாவல் மரம் கருமை நிறத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கே மட்டும்தான் நாவல் மரம் வெண்மை நிறத்தில் காட்சி கொடுக்குமாம். அது எங்க 5 2 வழிபட்டது யார் அது அப்படின்னா யானை என்று சொல்லக்கூடிய 5 அறிவு விலங்கு, 2 அறிவு கொண்டது சிலந்தி பூச்சி
பூச்சி, அதுக்கு பேர் கால் அர்த்தம். அதனாலதான் திரு யானைக்கால் என்று வரும். தானே? திருவானைக்கால் என்று எனக்கு சந்தேகம் வரும். ஐந்தும் இரண்டும் சேர்ந்து வழிபட்டது நீருக்கான பஞ்சபூத முதல் தலம் திருவானைக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவானைக்கால்னா திரு ஆணை, ஆணைன்ற பார்த்தா ஆணைனா யானை தெரியும். ஆனா சிலந்தி எங்க இருக்கு, கா எங்க இருக்கு அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி சிலந்திக்கு கா அப்படின்னு ஒரு பேரு. அதனாலதான் ஐந்தறி கொண்ட யானையும் இரண்டறி கொண்ட சிலந்தியும் காமும் சேர்ந்து வழிபட்டதால் திருவானைக்கால். நீ சொன்ன மாதிரி நாவல் மரத்தில் அங்கே அகிலாண்டேஸ்வரி பஞ்சபூத சிலந்தி. நிலத்திற்காக காஞ்சிபுரம், ஆகாயத்திற்காக சிதம்பரம், நெருப்புக்காக திருவண்ணாமலை, திரு அண்ணாமலை. ஆமா, நீருக்காக நீ சொன்ன மாதிரி திருவானைக்கா, வாயு என்று சொல்லக்கூடிய திருக்காலகஸ்தி என்று சொல்லக்கூடிய பரவாயில்ல எதிர்கால மூலக்கேத்த ஒரு நல்ல மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என்று சிறப்பை கூறுவது என்னுடைய தலையாய கடமை. மாப்பிள்ளையா இருமா, தோரணையா பேசிட்டு இருக்கேன், என்ன இடையில புகுறீங்க? நீங்க பேசுங்க, உங்களுக்கு பிறந்தவள் தானே. எனக்கு என் பேச்சை நிப்பாட்டால கண்டாவே பிடிக்காது. எனக்கு என்ன பிரச்சனைனா, உன் பிரச்சனை என்ன? நான் பேசுறத கேக்குற மாப்பிள்ளை இருந்தா கூட்டிடுவாங்க. உங்களை மாதிரி 99 பேசுற ஆம்பளை பார்த்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்துடாது. யாரு உசுர பிடிக்காத யமதரமே, அவனை கொண்டாந்து உனக்கு கட்டுனா கூட அவன் கூட நீங்க சொல்ற கீழே பிடிச்சான். அவன் இப்படி ஒரு ஜீவனா அந்த உலகத்தில் உனக்கு யாரதை மாப்பிள்ளை பார்த்துறது. ஆனால் உன் ஆணவத்துக்கு அடக்கி உன் திமிர ஒடுக்கிற ஒரு மாப்பிள்ளை இருக்கான். எவனும் முடியாது. நானா படைஞ்சு அவன் இவன் என்ற ஏகவசம் தேவையில்லை. ஆண்டியாக நின்றாலும் வேண்டியதை கொடுப்பவன் யார் தெரியுமா? யாரு? என் மாப்பிள்ளை. யாரு உங்க மாப்பிள்ளை? முனியாண்டி. ஆனா பாரு, என் மாப்பிள்ளை யாரு? முனியாண்டி சிவனா என் மாப்பிள்ளை. யாரு? யாரு? ஆண்டி. அவன் பழனி. அந்த ஆண்டியப்ப தான் உனக்கு பார்த்த மாப்பிள்ளை. அவ அடுத்த புருஷன். எனக்கு யார் புருஷன் சொல்லு. உன் தலையெழுத்து இது. நீ இரண்டாம் தரமா போனாதான் உனக்கு. நீங்க சொல்லுமா, நான் கேட்டு போன அவசியம் எனக்கு இல்ல. இரண்டாம் தாரமாக இரண்டாவது முதல் தரம் கொடுப்பதால் நீங்க திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். இல்லையா முடியாது. கிளம்புங்க அடுத்த முறை. அனுபவங்கள் மீது அவசரம் விடுத்து அனுபவங்கள் மீது அவசரம் விடுத்து அவனிலோ திருப்பதி மனத்த சொல்லு பொய்யான தவ வெட்ட புண்ணியத்தில் வந்தவனே. பொய்யான தவ வெட்ட புண்ணியத்தில் வந்தவனே. பூமியில் வாழ்ந்தது கல்லுமென்னானது கைவத்தை வாக்காக நான் சொல்லி பேசுன சரி, விவரம் பேசுன, தொட்ட விஷயத்தை எட்டி பிடிச்ச சந்தோஷம். அதுக்கு நீ அந்த வார்த்தைக்கு எப்படியா? நான் அதை பண்ணாத நீ பாத்தியா? தப்பா பேசலையே. என்ன வார்த்தை சொன்ன? கூட்டி கொடுப்பவர் ஓட்டமாய் சொன்னேன். அதெல்லாம் தெளிவா சொல்லிடுவேன். தெரிஞ்சுக்கங்க. அதுதான் என் பிரச்சனை. கூட்டி கொடுப்பவர் அன்பில்லார் அன்பை கூட்டி, அறிவில்லார் அறிவை கூட்டி, புத்தி இல்லாதவர் புத்தியை கூட்டி, ஒருவனுக்கு என்னையும் கூட்டி, ஞானம் இல்லை உன்னை போன்ற ஞானம் இல்லாதவருக்கு ஞானத்தை கூட்டி பெருமை கொடுக்கும் என்னை பார்த்தா கேட்கின்றாய். அறிவில மன திரும்பியை இன்று மாலை சூரிய அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்யாவிட்டால் என்னுடைய நாரதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சம் அல்ல, சத்தியம் 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 ஒழுக்கியாக முருகனை திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்றும் உன்னை விடவே மாட்டேன். திருமணம் செய்து காட்டுகின்றேன். நாராயணா நாராயணா நாராயண மந்திரம். என்னத்தா என்ன ஒரு அழகான மாப்பிள்ளை பார்த்து வந்த. அந்த அழகான மாப்பிள்ளையிடம் சத்தியம் வாங்குவதற்கு நான் படுற பாடு இருக்கேன். மத்த எந்த நாளத்தை இப்படி ஒரு கத்த மாட்டேன். ஜீவனை போக்கிட்டாரு. இருந்தாலும் கண்ணன் வர வேண்டும், என்னை கட்டி ஆள வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் வேளையில் சுவாமியே சத்தியம் செய்து கொடுத்து விட்டார். முருகா வேலவா முருகா 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 என்னை தூக்கி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து சேச்சி பேத்தையும் கூட்டி வரணும். பேக்கவே யாராலையும் தூக்க முடியாது. முருகா கல்ல தள்ளி விட்டார். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, ஓம் நமச்சிவாயா. இங்கு உள்ள பக்தர்களுக்கெல்லாம் இந்த ஊரிலே இன்று
அதிசய பெருமான் இந்த முருகன் உங்களெல்லாம் இதோ வந்து கொண்டிருக்கின்றேன். பக்தர்கள் யாரும் செல்ல வேண்டாம். ஏனென்றால் விடிய காலையெல்லாம் வள்ளிக்கும் எனக்கும் திருமணம்.